Hey guys, welcome back to another video on being chemist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். அப்படின்னா என்னென்னா கார்பன் இருக்க காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. த வேர்ட் ஆர்கானிக் மீன்ஸ் derived from living organism. Organic compounds were thought to be found only in living things. First organic compounds எல்லாம் living thingsல மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கார்பனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. கார்பன் ஹாஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் மோர் காம்பவுண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் அண்ட் அதர் ஆட்டம்ஸ். அப்படின்னு என்னென்னா கார்பன் இன்னொரு கார்பனாக கூட சேர்ந்து காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும், இல்லை மற்ற ஆட்டம்ஸாக கூட சேர்ந்து நிறைய காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். The tendency of an atom to form a chain of bonds with the atoms of the same element is called catenation. கார்பனோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா கேட்டினேஷன். கேட்டினேஷன் என்னென்னா கார்பன் இன்னொரு கார்பனாக கூட பாண்டை ஃபார்ம் பண்ணும். இந்த கார்பன் பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட்டு கார்பனோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். கார்பனில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதோட கிரவுண்ட் ஸ்டேட் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. ஸோ இப்போ கார்பனுக்கு C4+ இல்லை C4- மீன்ஸ் 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதோ இல்லை 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறதோ பாசிபிள் கிடையாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ இதனால் கார்பனால் அயனிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ கார்பன் பேசிக்காக ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே கோவேலன்ட் பாண்ட் தான். இப்போ இதே கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ட்ரிபிள் பாண்ட்லாம் அதோட sp2 sp ஹைப்ரிடைசேஷன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். தே ஆர் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், generally insoluble in water, readily soluble in organic solvent. Example toluene, ether, benzene, chloroform எல்லாமே. Many of the organic compounds are inflammable. அப்படின்னா ஈஸியாக தீ பிடிச்சிக்கும். They possess low boiling point and melting point due to covalent nature. இது காமன் திங். கோவலன்ட் நேச்சர் இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் கம்மியாக இருக்குது. ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஆட்டம் ஆர் ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் பாண்டட் ஆட்டம் தட் ரியாக்ட் இன் எ கேரக்டரிஸ்டிக் வே irrespective of the organic molecule in which it is present. அப்படின்னா என்னென்னா ஒரு ஆட்டம் இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். அது எந்த காம்பவுண்ட் கூட பாண்டாக இருக்குன்றதெல்லாம் மேட்ரு இல்லை, அந்த ஸ்பெசிஃபிக் குரூப்புக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். Next, homologous series. A series of organic compound each containing a characteristic functional group and the successive members differ from each other in a molecular formula by a CH2 group. இப்படின்னா என்னென்னா சீரீஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன்ஸ் எடுத்துப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் அல்கேன்லேருந்து செகண்ட் அல்கேனுக்கு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன்லேருந்து ஈத்தேனுக்கு போகும்போது ஒரு CH2 குரூப் ஆட் ஆகும். அதே ஈத்தேன்லேருந்து ப்ரோப்பேன் போகும்போது இன்னொரு CH2 குரூப் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா வைஸ் கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் ஒரு காம்பவுண்ட்ஸை ஹோமோலோகஸ் சீரீஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னென்னா நம்ம காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு எத்தனை டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், எத்தனை டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா அதில் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று அலிஃபேட்டிக் காம்பவுண்ட், இன்னொன்று சைக்ளிக் காம்பவுண்ட். இப்போது சைக்ளிக் காம்பவுண்டில் 2 டைப் இருக்குது, ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா என்னென்னா அதில் கார்பன் மட்டும்தான் இருக்கும் ரிங்கில். அதே ஹெட்ரோசைக்ளிக்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதர் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதர் ஆட்டம்ஸ் அதர் தேன் கார்பன் இருக்கும். இது ஹோமோசைக்ளிக்கில் 2 டைப் இருக்குது, அலிசைக்ளிக், அரோமேட்டிக். அலிசைக்ளிக்னா என்னென்னா ரெகுலர் ரிங், அரோமேட்டிக்னா என்னென்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை ஒபே பண்ணும். அது அரோமேட்டிக் காம்பவுண்டில் பென்சனாய்ட் காம்பவுண்ட், நான் பென்சனாய்ட் காம்பவுண்ட்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். இப்போ ஹெட்ரோசைக்ளிக் அதை பார்த்தாலும் நம்ம அதர் தென் கார்பன் மற்ற ஆட்டம்ஸும் ரிங்கில் இருக்கணும். அதில் 2 டைப் இருக்குது, அலிசைக்ளிக், அரோமேட்டிக்.